ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 ட்ரிக்ஸ் வந்துட்டு சொல்கிறேன். அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனலில் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு க்ரோத் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு 5 டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றே வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் கன்ஃபர்மேஷன் கோட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்மளோட சேனல் லிங்க் வந்துட்டு பில்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு பில்ட் பண்ண சேனல் லிங்க்கை வந்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பின் பண்ணி வச்சுருங்க. அதை பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனலில் வந்துட்டு கமெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு அந்த ஒரு சப் கன்ஃபர்மேஷன் கோடை பார்த்துட்டு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர் பேஜுக்கு வந்துட்டு போயிடும். சப்ஸ்கிரைபா இல்லைனா கேன்சல் அப்படின்னு சொல்லி கேட்கும். அது மூலமாக வந்துட்டு உங்களோட சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கோடை வந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் பெஸ்ட்டான ஒரு தமிழில் வந்துட்டு ஆட் பண்ணி எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனலில் ஈஸியாகவே வந்துட்டு க்ரோத் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆவாங்க. டிப்ஸ் ஐ கார்டு பட்டன் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஐ கார்டு பட்டன் வந்துட்டு 4 வீடியோஸ் வந்துட்டு ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு டீசரு, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்துட்டு கீழே ஆட் பண்ணுற மாதிரி ஒரு 2 டேபிள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளில் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கீப் சப்போர்ட் மை சேனல் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஷேர் மை வீடியோஸ், இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டும் கொடுத்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் தமிழ்லையும் மென்ஷன் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்படி மென்ஷன் பண்ணுறது மூலமாக உங்களோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரிக் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் ஸ்க்ரீனில் வந்துட்டு பிளேலிஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேலிஸ்ட் வந்துட்டு எந்த பிளேலிஸ்ட் பிடிக்கும் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறத வந்துட்டு நோட்டிஃபை பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு பிளேலிஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட அந்த ஒரு பிளேலிஸ்ட் வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு அட் சேம் டைமில் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பிளேலிஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணும்போது நீங்கள் ஐகான் பட்டன்லேயே வந்துட்டு சொல்லிடுங்க, இந்த மாதிரியான பிளேலிஸ்ட் வந்துட்டு என்னோட என் ஸ்க்ரீனில் இருக்குது, ஸோ அதை வந்துட்டு பாருங்கள், அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லிடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் என் ஸ்க்ரீனில் வந்துட்டு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது. இது மூலமாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அதிகமாகவே உங்களோட சேனலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 4th டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன். உங்களோட காம்படிட்டர் வந்துட்டு எந்த வீடியோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த வீடியோ வந்துட்டு நல்லா வியூஸ் வந்துட்டு போய்கிட்டு இருந்தது அப்படின்னா வந்துட்டு அதே ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் கண்டென்ட்டாக போட்டு அவங்க வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு வீடியோவில் 2 நிமிஷத்துக்கோ இல்லைனா 2.5 நிமிஷத்துக்கோ வந்துட்டு வீடியோ போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வைரல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்கள் வீடியோ வந்துட்டு அதிக பேர் பார்க்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. உங்கள் சேனல் வந்துட்டு அதிக பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் தான் வந்துட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு டிப்ஸு. ஸோ இந்த ஒரு டிப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனலில் ஒரே வாரத்தில் வந்து க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5வது டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்துட்டு கொடுங்க. கலர்ஃபுல்லாக கொடுத்தா தான் கிளிக் பண்ணி வருவாங்க. ஸோ அடிக்கடி வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு இம்ப்ரெஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக தான் உங்களோட சேனலை கிளிக் பண்ணி பார்க்கறதுனால அடுத்தவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வீடியோவில் கண்டென்ட் நல்லா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்துட்டு மாற்றுங்க. அந்த வீடியோக்கு நல்லா வியூஸ் போகிற வரைக்கும் அப்படி மாற்றினீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனலை ஈஸியாகவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு எப்படி ஈஸியாக வந்துட்டு கெட் பண்ணுறது, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் வீடியோ இருக்குது, அதை வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுக்குன்னு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ.